எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பட்டினத்தார் அவரை பத்தி பட்டினத்தார்ன்ற வீடியோல நான் சொல்லாத விஷயங்கள் சிலது இந்த வீடியோல சொல்லலான்னு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய சொற்பொழிவுல கேட்டது. சொற்பொழிவு தலைப்பு வந்து பட்டினத்தார் அப்படின்ற சொற்பொழிவு. இப்போ நிறைய ஆடியோ சிடிஸ் அதெல்லாம் கிடைக்குது, MP3 கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி இது இருந்ததுன்னா வாங்கி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பட்டினத்தாரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, குபேரர் தான் பட்டினத்தாரா பிறந்திருக்காரு. பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு கல்யாண வயது வந்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகியும் எவ்வளோ வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. யாருக்கு? பட்டினத்தாருக்கு. இந்த பட்டினத்தார் வந்து அதுக்கப்புறமா ஒரு நாள் கனவுல சிவன் தோன்றி வேற ஒரு ஊர்ல நானே குழந்தையா பிறக்கிறேன், அந்த வீட்டுக்கு நீ போய் அந்த குழந்தையுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அந்த குழந்தைய வாங்கிக்கோ, ஏன்னா அது நான் தான் அப்படின்னு கனவுல சொல்றாரு. அதே மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போறாங்க. அதே மாதிரி குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கு மருதவாணன் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. குழந்தையும் பெரியவன் ஆயிட்டான். இப்போ பெரியவன் ஆன உடனே மற்ற பிள்ளைங்க மாதிரி அயல்நாடு சென்று வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறான். அதனால ஒரு 10 லட்சம் ரூபா அப்பா கிட்ட வாங்கிட்டு போறான். போனவரு கொண்டு போன செல்வம் எல்லாத்தையும் வந்து நிறைய அன்னச்சத்திரம், தானம், தர்மம் இதெல்லாம் பண்ணிடுறாரு அந்த குழந்தை மருதவாணன். பண்ணிட்டு திரும்பி வராங்க. வரும்போது அப்பா கேட்கிறாரு, இந்த அப்பாக்கு என்னப்பா கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, காட்டுறாரு ஒரு தங்கத்துல செஞ்ச பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள வெரைட்டி கவுடங், டிரைடு கவு டங்கு, அது வேற மூட்டை மூட்டையா வந்து இறங்குது வீட்டுல. இத பார்த்த உடனே பட்டினத்தாருக்கு நம்ம காசெல்லாம் இப்படி வீணா பண்ணிட்டானே புள்ள அப்படின்னு கோபம் வருது. அதிகமான உஷ்ணம், கோபம். திட்டிடுறார் புள்ளைய. இந்த புள்ள அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வேற ஒரு சின்ன தங்கப்பெட்டி கொடுத்துட்டு அப்பா வந்தவன கொடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட போறேன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி வரமாட்டான், ஏன்னா அவர் சிவன். இப்போ இவரு அதை ஓபன் பண்ணி கோவத்துல அந்த வெரைட்டியை தூக்கி கீழே போடுறாரு. உள்ள பார்த்தா எல்லாம் முத்தும் மாணிக்கமும் வைடூரியமா இருக்கும். ஒரே வெரைட்டியில இவ்வளவு இருக்குன்னா அப்ப மூட்டை மூட்டையே எத்தனை வெரைட்டி வருது, எவ்வளவு சொத்து வரும். உடனே நம்மளை விட்டுட்டு போன அத்தனை செல்வமும் பன்மடங்கா திரும்பி வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிள்ளைய தேடி வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடி பார்த்தா அவங்க அம்மா புள்ளை இதை கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஓலை. அந்த ஓலையில காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருக்கும். இதை படிச்ச உடனேதான், அதாவது காது அருந்து போன ஊசி கூட, வேஸ்டான அந்த ஊசி கூட, துணி தைக்கிற ஊசி கடைசியா நம்ம போகும்போது கூட வராது. இத படிச்ச உடனே அவர் மண்டையில சம்மட்டி அடிச்சா மாதிரி ஆகி விரக்தி ஆயிடுறாரு. சாமியாரா போயிடுறாரு. சாமியாரா போனோன்னு என்ன பண்றாரு, அவருடைய அக்கௌண்டன்ட் அப்பத்திக்கு வந்து பட்டினத்தாருக்கு வந்து 9 கோடி சொத்து இருந்தது. சேந்தனார்ன்றவர் அவருடைய அக்கௌண்டன்ட். அவர் வந்து திடீர்னு இப்படி சாமியாரா மாறிட்டீங்களே சாமி, இந்த பணத்தெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, தூக்கி தெருவுல போடுன்ட்டார். சொல்லிட்டு வெளியில வந்துடுறார். வீட்டை விட்டு வெளில வந்துட்டு ஒரு கோயில் மூலையில போய் உக்காந்துக்கிறார், பிச்சைக்கார மாதிரி. அங்க உக்காந்துருக்காரு. ஆனா சாப்பாடு வந்து இவர் வந்து வாங்கி சாப்பிட மாட்டார். யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் சாப்பிடுவார். ஏன்னா நம்ம வந்து வளர்றதுக்கு பிச்சை எடுக்கிறதுலே கூட 2-3 விதம் இருக்கு. அதாவது சாப்பிட்டு வளர்றதுக்கு
உஞ்சை விருத்தி அப்படின்னாக்கா நெற்கதிர்கள் வளரும் போது கீழே சிந்தின அந்த நெல்லை மட்டும் எடுத்து பொறுக்கி சமைச்சு சாப்பிடுறது உஞ்சை விருத்தி. கபோத விருத்தின்னு இன்னொன்னு இருக்கு. கபோத விருத்தின்னா, கபோதம்னாக்கா புறா. புறாவுடைய கூண்டுல பாருங்க ஒரு நெல் கூட இருக்காது. ஏன்னா அது அன்னன்னைக்கு கிடைக்கிறத அன்னன்னைக்கு சாப்பிட்டு வாழ்ந்துரும். மூணாவது அஜகர விருத்தி. அஜகர விருத்தினா மலைப்பாம்பு மாதிரி. மலைப்பாம்பு பசி எடுத்தா கூட போய் சாப்பிடாது, அதுகிட்ட வரத சாப்பிடும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற டைப்பு பட்டினத்தார். வாசப்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்படுவதில்லை ஐயனே அப்படின்னு பாடுறாரு. அதனால அப்படி ஓரமா உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க பல்லவ ராஜா அந்த பக்கம் வராரு. வந்த உடனே அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, ஆமா அந்த தெருக்கோடியில யார் அங்க உட்கார்ந்து இருக்கிறது பிச்சைக்கார மாதிரி அப்படின்னாக்கா, உடனே அமைச்சர் சொல்றாரு, ஐயா அவரு தான் திருவெண்காடர், திருவெண்காடு செட்டியார். உங்க பிறந்த நாளைக்கெல்லாம் வருஷம் வருஷம் முத்தும் மணியும் நவரத்னமா கொட்டுவாரு அவரே இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டினத்தார்கிட்ட கேட்கிறாரு. அப்படி செல்வ செழிப்போட இருந்திய பட்டினத்தாரு கீழே இருக்காரு, இவர் நின்றுட்டு இருக்காரு. ராஜா செல்வ செழிப்போட இருந்திய, இப்ப என்ன ஆச்சு நிலைமை, ஏன் எல்லாத்தையும் இப்படி கொடுத்து பைத்தியக்காரனா இருக்கேன்னாக்கா, இதனால உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த நாட்டையே ஆள்ற ராஜா நீ நின்றுட்டு இருக்க, ஒரு சன்னியாசி சாமியாரு நான் உக்காந்துட்டு இருக்கேன், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு. இத பார்த்துட்டு பட்டினத்தார் என்ன சொல்றாரு, நம்ம ஊருக்குள்ள இருந்தா இப்படிதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில போறாரு. ரொம்ப தூரம் போயிட்டு அங்க ஒரு வயல், அந்த வயல்ல படுத்து தூங்கலான்ட்டு படுக்கிறார். படுக்கும்போது வயல்ல நடுவுல அந்த வரப்பு இருக்கும், நடந்து போறதுக்கான வரப்பு. அந்த வரப்பு மேல தலையை வச்சுட்டு படுத்திருக்காரு. அப்போ அந்த பக்கமா 2 பெண்மணிகள், இது ஆக்சுவலா 2 பேருமே சாமிங்க, ரமா உமா அப்படின்ட்டு. ரமா என்பது லக்ஷ்மியை குறிக்கும், உமா என்பது பார்வதியை குறிக்கும். ரமாவும் உமாவும் வராங்க. அப்படி வரும்போது இந்த ரமா சொல்றாங்க உமா கிட்ட, அங்க பாருடி நம்ம திருவெண்காடர் செட்டியாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த அத்தனை பொண்ணையும் பொருளையும் கொடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி இருக்காரு, இவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு துறவி இந்த உலகத்திலே கிடையாது, இவருக்கு துறவு நிலை அடைஞ்சிட்டாரு முழுசா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த உமா சொல்றாங்க, ஆமாமா பட்டினத்தார் நிறைய எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு, நல்லதுதான், ஆனா இன்னமும் துறவு முற்று பெறல அப்படின்னு. உடனே இவங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எல்லாத்தையும் திறந்தவர் பாரு, தலைக்கு அந்த தலகாணி மாதிரி அந்த வரப்பை வச்சு தூங்குறாரு அப்படின்னு. இத கேட்ட உடனே பட்டினத்தாருக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த ஆசை மட்டும் ஏன் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்மணிகளும் தண்ணி எடுக்க போறாங்க. இவர் உடனே வரப்புல இருந்து தலையை எடுத்துட்டு தரையில வச்சு படுத்துக்கிறாரு. இப்ப படுத்த உடனே அந்த 2 பேரும் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு திரும்பி வராங்க. வரும்போது இப்ப திரும்பவும் ரமா சொல்றாங்க, பாரு இப்போ திருவெண்காடர் எல்லாத்தையுமே திறந்துட்டாரு, இப்ப 100% அவர் துறவி ஆயிட்டாரு பாரு, இப்ப தலைக்காணி கூட வச்சுக்கல, வரப்ப தலையணையா வைக்காம படுத்திருக்காரு. அப்பவும் இந்த உமா சொல்லுவாங்க, இல்ல 99% பாஸ், இன்னும் 1% ஃபெயிலுன்றாரு. உடனே ரமா கேக்குறாங்க, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு. இல்ல இந்த ஆள் போற வரவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத கேட்டுக்கிட்டு வேற இருக்காரு. துறவி என்பவன் அடுத்தவன் என்ன பேசினாலும் கவலைப்படக்கூடாது. இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்காங்க, நம்ம ஒருத்தர் ஒண்ணு பேசணும்னா உடனே கோர்ட்டு கேஸ், இதுதான்.
உலகம் நம்மளை பத்தி என்ன பேசுது அப்படின்றத காது கொடுத்து கேட்டா கூட துறவு நிலை முற்று பெறல. சோ துறவி இத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேதான் பட்னத்தார் பாடுறாரு, வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மடநெஞ்சே செத்தாரை போல திரி அப்படின்னு. செத்தவன் மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. பாடிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊரை விட்டே வெளில போறாரு. போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்றாங்க, நான் இப்படி வயசான காலத்துல இப்படி இருக்கேன், எனக்கு அந்த கடைசி காரியம் பண்ணவாவது நீ இருப்பியான்னாக்கா அது வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ஊர்லயே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அதுவும் நடந்துச்சு. இவரு பதறி அடிச்சுக்கிட்டு வரார். ஏன்னா தன்னை ஈண்டெடுத்த தாய் அவங்க மேல இந்த விறகு கட்டையெல்லாம் வைக்கிறத பார்த்துட்டு இவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால அந்த விறகு கட்டையெல்லாம் எடுக்க சொல்லிட்டு வாழை மட்டை, பச்சை மரம் எங்கேயாவது எரியுமா, அதையெல்லாம் எடுத்து உடம்புல வச்சு அவங்க அன்னைக்கு நோகாம இருக்கணும். ஏன்னா அம்மா எப்படின்னாக்கா, இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதோ ஒரு பகுதி தான் வலிக்கும். காது வலின்னா காது மட்டும்தான் வலிக்கும், தலை வலின்னா தலை மட்டும்தான் வலிக்கும். இப்போ ஒரு போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க, தொப்பி கணக்கு செஞ்சு கழட்டி வச்சிருவாங்க. அட்வொகேட் இருக்காரு, கோட்டு கணக்குன்னு கழட்டி மாட்டி வச்சிருவாரு. ஆனா நம்ம கணத்தை 10 மாதம் சுமந்து பெற்றவங்க அந்த தாய். அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு பாடுறாரு. அங்கமெல்லாம்னா அப்போ நம்ம அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க உடம்புல இங்கதான் வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லா இடங்களும் வலிக்கும். அவ்வளவு வலியும் தாங்கி பெற்ற அன்னியாச்சே அப்படின்ட்டு பச்சை மட்டையை வச்சு எரிக்கணும்ட்டு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த பவர்லயே நெருப்பு எரியும். அது முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றினில், யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு மூழ்கன்னு சொல்லும் போதே அந்த தமிழுக்கு அருமை அவ்வளவு. நெருப்பு இதுல இந்த பாட்டுல கூட கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாருன்னா, ஐ அப்படி என்பது கடவுளை குறிக்கும் அப்படின்றார். ஐ என்பது இறைவனை குறிக்கும். ஐ ரொம்ப உயரிய சொல். ஐக்கு கூட ஜி சேர்த்தா ஐஜி, ஐக்கு கூட அன்விகுதி சேர்த்தா ஐயன், ஐக்கு கூட அப்பா சேர்த்தா ஐயப்பா. இப்போ முன் ஐ இட்ட தீனா முதல் இறைவன் யாரு, சிவனை குறிக்கும். அவர் தான் இந்த திரிபுரத்தையும் எரிச்சார். முன்னை இட்ட தீ முப்புறத்தில், பின் ஐ பின்னாடி பிறந்த இறைவி, அதாவது லக்ஷ்மி இளைய சகோதரி, 2ஆவதா பிறந்தவங்க. முதல்ல மூதேவி அவங்க பிறப்பாங்க, இவங்க ஸ்ரீதேவி. 2ஆவதா பிறந்தவங்க பின்னை இட்ட தீ தென் இலங்கையில், சீதா பிராட்டி வேற யாரும் இல்ல, மகாலட்சுமி. ஏன்னா விஷ்ணு ராமரா பிறந்திருக்கும் போது மகாலட்சுமி தானே சீதையா பிறக்கணும். பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றினில். அன்னைன்னா இங்க குண்டலினி சக்தி, அந்த அன்னைய சொல்றாரு. அது அந்த மூலாதாரத்துல இருக்கு, அடி வயிற்றுக்கிட்டே இருக்கு. அதுதான் தியானம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேலே ஏறி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா போயிட்டு மேல துரியாதியம் போகும்போதுதான் இங்க இருந்து ஒரு தீர்த்தம் சொட்டும், அமிர்தம்னு பேரு. அதுக்கு அந்த அக்னி மேல வரணும். அதுதான் அன்னை இட்ட தீ அடி வயிற்றினில்,
யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு சொல்லி பாடும்போது எரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து வடக்கு நோக்கி போறாரு. 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்னா இருக்கிற அந்த மகாகால் உஜ்ஜைன் அந்த ஊருக்கு போறாரு. அந்த நாட்டை அப்போ பத்திரகிரி அப்படின்ற மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த நாட்டு மன்னனுடைய அரண்மனையில திருட போன 4 பேர் திருடிட்டு வந்த பொருள் ஒரு முத்து மாலைய திருட போகும்போது அவங்க ஒரு கணேசரை கும்பிட்டு போவாங்க. அதனால அந்த கணேசருக்கு அந்த முத்து மாலையை தூக்கி போடுறேன்னு ஓடும்போது தூக்கி போடுவாங்க. ஆனா கணேசருக்கு பக்கத்துல பட்டினத்தார் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பார். அவர் கழுத்துல விழுந்துரும். உடனே அரண்மனையில இருந்து தேடி வந்தவங்க எல்லாம் இவர் தான் திருடன்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போய் அரசவையில நிக்க வச்சிருவாங்க. அப்பதான் இவருக்கு நினைக்கிறாரு, இது நான் இந்த பிறவியில பண்ண பாவமே இல்லையே, என்னை எந்த பிறவியில செஞ்ச பாவம் அண்டுதோன்னு நினைப்பாரு. இது எப்பன்னா குணாநிதியா அவர் இருந்தபோது வீட்டுல நிறைய திருடிட்டு போனாரு. அந்த பாவம் இன்னும் கழியல. அத இங்க பட்டினத்தாரா இருக்கும்போது அந்த பாவம் விமோசனம் கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜா கொண்டு போய் இவனை கடுமரத்துல ஏத்துங்கன்னு. அப்ப இவர் பாட்டு பாடினோம்னா கடுமரமும் எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா பத்திரகிரி இவருக்கு சிஷியனா சேர்ந்துடுறாரு. அப்புறமா தான் இறைவன் பட்டினத்தாருக்கு சொல்றாரு, உனக்கு மோட்சம் எப்போன்னா பேய் கரும்பு என்னைக்கு இனிக்குதோ அன்னைக்குதான் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுவாரு. பேய் கரும்பு எங்கன்னு கண்டுபிடிச்சு தேடி பார்த்தா கடைசியில அது திருவத்தூர்ல, சென்னையில திருவத்தூர்ல இருக்கு. அங்க அவர் ட்ரை பண்ணுவாரு. அன்னைக்கு பேய் கரும்பு இனிக்கும். அப்போ அவருக்கு எல்லா ஞானங்களும் கிடைச்சிடும். சந்தோஷத்துல பாடுறாரு, சுவாமி வாவியெல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவனங்கள் எல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவத்தோடு ஓதும் திருவெற்றியூர் அப்படின்னு பாடுறாரு. பாடிட்டு அங்க நிறைய சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சு கடைசியில தன்னுடைய உருவத்தையே லிங்கமா மாத்திருக்காரு. இதுக்கு பேரு உருவ சித்தின்னு பேரு. உருவ சித்தி, அருவ சித்தி, அருவ சித்தி அப்படின்னு இருக்கு. இது உருவ சித்தி. உருவத்தையே சிவலிங்கமா மாத்திருக்கார். இந்த சிவலிங்கம் திருவத்தியூர்ல இருக்கு, பட்டினத்தார் கோயில் அப்படின்னு சொல்ற இடத்துல. நான் ஒரே ஒரு முறை தான் அங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை போனதுக்கே எனக்கு பட்டினத்தார் நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் தெளிவான எண்ணங்களையும் அழுக்கில்லாத மனசையும் கொடுத்திருக்காரு. அடுத்த முறையே எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் அவருடைய பிளஸிங்ஸை பெற்றுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி.